அரசியலில் எதுவும் நடக்கும், அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்ற கூற்று தான் சமீப காலமாக உண்மையாயிட்டுன்னு சொல்லலாம். அதனால் நேற்று எதிரியாக இருக்கவே நீங்கள் நண்பர்களாக இன்று நண்பர்கள் நாளைக்கு எதிரியாகலாங்க தான் ஒரு கூற்று. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் பாமக வந்தால் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருந்தார். அதன் பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா சொல்லியிருந்தார். என்னென்னா, பாமக எங்களோட சேர்ந்த அந்த காலகட்டங்களில் எங்களுக்கான பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. அம்பேத்கர் சிலை தரப்பிலிருந்து பல்வேறு விஷயங்களில் கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்குறது பல்வேறு விஷயங்கள் எங்களுடைய கொள்கைகளை ஒத்து போயிருந்தாங்க. அந்த வகையில் டாக்டர் ராமதாஸ் நான் எப்போதும் பாராட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் திருமாவளவன் கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில தான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேற்று சந்தித்து பேசியிருப்பதாக ஒரு தகவல் வலைத்தளத்தில் வேகமாக பரவிட்டிருக்கு. இதுக்கு தான் காது மூக்குன்னு வச்சு எல்லாருமே ஒவ்வொரு வகையில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வலைதளமே சூடாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சந்திப்பில் என்ன பேசியிருப்பாங்க, என்ன நடந்தது? பொதுவாக சந்திப்புனாலே அரசியல் தான் பேசியிருப்பாங்க. அரசியல் தவிர வேறு எதுவுமே பேசியிருக்க முடியாங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், வெளிப்படையான ஒரு விஷயமாக இருந்தாலும் திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் பாமக எந்த அணியில் போகிறது என்று தற்போது வரையும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் பெற்றதாகவே கருதப்படுகிறது.